அதே மாதிரி சளி பிடிச்சோம்னா வந்து பால் குடிக்காதீங்க அப்படின்றது ஒரு மித்து, பழங்கள் சாப்பிடாதீங்க இப்படின்றது மித்து, சொல்லிகிட்டே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் கஷாயம் அப்படின்றாங்க, என்ன இப்போ பவுட்ரு வாங்குறாங்க, என்ன போடுறாங்கன்னு தெரியல. ஓகேங்களா, நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு உடம்பு வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளூ டைப்லையோ இல்லாமல் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்லையோ அட்டாக் ஆகிட்டு நம்ம இரும்பல் சளி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கணும் போது முடிஞ்ச அளவுக்கு வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, வயிறில் வந்து அந்த டைமில் வந்துட்டு ஏய் நல்லா காரசாரமாக மட்டனெல்லாம் போட்டு சாப்ஸ் பெப்பர்லாம் போட்டு அடிடா பீஃபை அப்படின்வான் ஒருத்தன். அப்படியே அது பெப்பர்லாம் உள்ளே போனால் அப்படியே சளியெல்லாம் உருகி நார்மல் ஆகிடுவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த டைம் அப்போது உங்கள் ஜிஐ சிஸ்டமுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்டு தேவை. ஏன்னா பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸுமே வந்து இட் வில் பி ஃபோக்கஸிங் ஆன் திஸ். அந்த டைமில் நீங்கள் வயிற்றுக்கு ரொம்ப பேர்டன் போட்டிங்கன்னா லூஸ் மோஷன் உறுதி. ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு பாடி இன்னும் டவுனாக போயிடும். அதனால் அந்த டைம் அப்போது ரொம்ப காரம் மசாலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து நல்லா பெப்பர் போட்டு நிறைய குடிங்க, நல்லா பெப்பர் போட்டு நல்லா சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம் அப்போ நம்ம சொல்லக்கூடியது பிளாண்ட் டயட். பிளாண்ட் டயட்னா என்ன, குழந்தைங்க சாப்பிட்டா செரிக்கிற மாதிரி இட்லி ப்ரெட்டு கஞ்சி இந்த மாதிரி சாப்பிட்டா தான் அந்த டைமுக்கு நல்லது. அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப ஹை இதுவாக வந்து அந்த டைமில் மசாலா காரன்னு போடக்கூடாது. இது ஒன்று. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.